எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? கதையாப்பா? பாறை மனிதன் கதை சொல்கிறேன் இன்னைக்கு அம்மா உனக்கு. ஒரு ஊரில் ஒரு பெரிய மலையாம். அந்த மலையில் பாறைகள்லாம் அப்பப்போ உருண்டு வருமாம்மா. உருண்டு வரையில் அந்த ஊர்லேயேவும் அந்த மலையிலேயேவும் பாறை மனிதன் சொல்லி ஒரு மனிதன் இருப்பாங்க. அந்த மனுஷன் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த உருண்டு வர்ற பாறையெல்லாம் வந்து நிப்பாட்டி மறுபடியும் பழைய இடத்துலையே கொண்டு போய் வச்சுருவாங்களாம். அங்கே குடியிருக்காங்கள்ல அந்த மலையில், அவங்கள எல்லாத்தையுமே காப்பாற்றுறது தான் அந்த பாறை மனுஷனோட வேலையாமா. அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த பாறை மனிதன். இது என்ன பண்ணியிருக்கு, ஒரு டைம் வந்து பெரிய பாறையாம், ஒரு ஊரையே அழிக்கிற அளவுக்கு அந்த பாறை உருண்டு வந்திருக்குது. அந்த உருண்டு வர இடத்துல ஒரு அரண்மனை இருக்குது. அரண்மனை பின்னாடி தான் வந்து அவ்வளோ ஊர் இருக்காமா. இது என்ன பண்ணியிருக்கு, இந்த பாறை உருண்டு வரையில் இந்த பாறை மனிதன் வந்திருக்காங்க. வந்து பிடிக்க போயிருக்காங்க. அந்த அப்போ வந்து இந்த அரண்மனையெல்லாம் வந்து முன்னாடி இந்த ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த போருக்கு வர்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ணுற மாதிரி, கல் எறிகிற மாதிரி, அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவே செட்டிங்கு. அது மேலே அந்த இதை அடித்த உடனேவும் எல்லாமே அது வந்து எதிர ஆளுங்க வந்திருப்பாங்க. எல்லாம் நைட் நேரம் தூங்குகிற நேரமாக இருக்கும். அந்த டைமில் எதுவும் போருக்கு வந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த அடிப்பட்டவனேவும் அவங்க எல்லாத்தையும் தாக்குற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இதை வந்து லைட்டாக அந்த பாறை மனிதன் வந்து மிதிச்சிருவார். அதை மிதிக்கவுமேவும் அந்த செட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஆன் ஆயிரும். ஆன் ஆனவுனேவும் இந்த கத்தி, கல், அது இதுன்னு சொல்லி ஈட்டி, இந்த பழைய போருக்கு வச்சுருப்பாங்க பெரிய உருண்டைக்கல்ல செயின்லலாம் செறிவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போய் அந்த பாறை மனுஷனை தாக்குமா. தாக்கவுமேவும் இந்த பாறை மனுஷன் நம்ம இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி தானே நம்ம இந்த பாறையை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சிட்ருக்கோம். அப்படி நம்மளை பற்றியே யாருமே நினைக்காம இவ்வளோ நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாறை மனுஷன் என்ன செய்வானா, அந்த பாறையை விட்டுருவானா. நம்ம யாருக்குமே நல்லது செய்யக்கூடாது, நம்மளையே எல்லாம் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை விட்டுருவானா. விட்டவனே என்னாகும், அந்த அரண்மனையும் நசுங்கிரும். அந்த பக்கம் இருக்க ஜனங்களும் எல்லாருமே வந்து அழிஞ்சிட்டாங்க. இது வந்து யார் மேலே தப்பு? யார் மேலேயுமே தப்பு இல்லை. பாறை மனுஷன் மேலேயும் தப்பு கிடையாது. அவங்க வந்து எதிராளுங்களை தாக்குறதுக்காக தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மனுஷங்க மேலேயும் தப்பு இல்லை, இந்த பாறை மனுஷன் மேலேயும் தப்பு இல்லை. இது மாதிரி தான் நிறைய பேர் தெரியாமல் சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டு கடைசியில் அது பெரிய பிரச்சனையாகி மாட்டிட்டு முழிச்சிட்ருப்பாங்க. அதனால் என்ன செய்யணும்னா, என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில, என்ன செய்யலாம் நீ சொல்லு. செட் பண்ணி வைக்காமல் இருக்க முடியாது. செட் பண்ணி வைக்காமல் விட்டோம்னாக்கா எதிராளுங்களாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தான் நம்ம பார்த்து இருந்தாலும் ஒரு நேரம் வந்து ஏதோ ஒரு சிக்கல் நம்மளுக்கு வந்துடும். ஆனாலும் நம்ம வந்து எந்த ஒரு சிக்கலும் வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. அவ்வளோதான். இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.